அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வ ஆசியுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி.கே. அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல ஒரு பெரிய வருட கிரகத்துடைய பலன்கள்ல என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அப்படி 2 வருட கிரகத்துடைய பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒண்ணு சனி, இன்னொன்னு குரு. ஒரு கிரகம் கசப்பு சுவை நிறைந்த கிரகம் சனி, இனிப்பு சுவை நிறைந்த கிரகம் குரு. இதை ஞாபகம் வச்சுக்க. அப்ப குரு கொடுக்கறது எல்லாமே இனிப்பா இருக்கும், பின் விளைவுகள் மோசமானதா இருக்கும். சனி கொடுக்கறது எல்லாமே கசப்பா இருக்கும், பின் விளைவுகள்லாம் தெளிவா இருக்கும், பாதிக்காம இருக்கும். ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் கொடுக்கும். அதனால குரு நல்லவருன்னு சொல்றதுக்கோ சனி கெட்டவர்னு சொல்றதோ என்னுடைய தியரியில ஒண்ணு இல்லை. நம்ம கசப்பை கண்டு பயந்தே பழகுனதுனால சனியோட கசப்பை வந்தவொடனே நம்ம ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆயிடும். சார், ஒருத்தருடைய சனியோட குணமே இல்லை, சனியோட காரத்துவம் இல்லைன்னா அவர் ஜடமாயிடுவார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சனியோட முக்கியமான காரங்கள் ஒண்ணு வேலை, இன்னொன்னு தொழில், வருமானத்துக்குரிய வகையினங்கள் கூட சனி. ஒருத்தருக்கு வேலையே இல்லை, வருமானமே இல்லைன்னா 80% பேருக்கு பைத்தியம் முடிச்சிடும். மிச்சம் 20% வேலைக்கு போய் பழக்கம் இல்லாதாலும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சனியுடைய ஆதிக்கம் கண்டிப்பா தேவை. அவங்களுக்கு அந்த குருவுடைய சுவை கண்டவனே அடைத்து சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கு, நமக்கு வேலையில அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறான். அப்ப சனி கசப்பை கொடுத்தா நம்மளால தாங்க முடியுது. அப்படி சனியுடைய கசப்பை நம்ம ஏத்து இல்ல புரிந்து அல்லது தெரிந்து கொண்டு நடந்தால் நம்ம குருவோட இனிப்பையும் நம்ம சமமா பாவிப்போம். விஷயம். குருவும் திருமணத்தை பண்ணும், சனியும் திருமணத்தை பண்ணும். சனி அனுமதி இல்லாம எந்த திருமணமும் நடக்காது. குரு திருமணத்தை பண்ணி வைக்கும்போது ஊர் முடி எல்லாரும் நல்ல பெரிய சந்தோஷமா இருப்பாங்க, அதுல கடன் பெருசா இருக்கும். சனி திருமணம் பண்ணி வச்சதுன்னா கடன் பெருசா இருக்காது, ஆனா ஊர் கூடி திருமணம் பண்ணாங்க சிம்பிளா இருக்கும். ரெண்டுமே திருமணத்தை தான் பண்ணி வைக்குது. இப்போ சனி ஆதிக்கம் உள்ளவர் ஒருத்தர் திருமணத்தை பண்ணாருன்னா என்ன செய்வாருன்னா, கல்யாணத்தை எளிமையா வச்சுக்கலாம், செலவு வைக்க வேண்டாம், சிக்கனமா இருக்குன்னு நினைப்பாரு, ஆடம்பரம் வேணாம்னு நினைப்பாரு. குரு ஆதிக்கம் உள்ளவர் நல்லா தடபடலா பண்ணுவோம், பிள்ளை தானே பண்றோம், பெருந்தன்மையா பண்ணுவார். அந்த குழந்தை திருமணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா போயிடும், அதோட சுமை பெற்றோர்களுக்கு. இதுதான் அந்த வித்தியாசம். அப்ப சனி கொடுக்கறது நிதானமாக இருந்தாலும் கூட இல்ல தாமதமா இருந்தாலும் கூட ஒரு தரமான பலனா இருக்குங்கல்ல, எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. எல்லளவும் மாற்று கருத்து. அப்ப இயற்கை சுபர்ன்னு சொல்லக்கூடிய குரு பலனை நம்ம நல்ல விதமா அனுபவிச்சு பழகிட்டோம், பெரிய அளவுல ஆடம்பரம் இல்லைன்னா அது எல்லா ஜென்மத்துக்குமே இனிப்பு சுவை நிறைந்த ஒரு சம்பவமா இருக்கும். குரு திருமணத்தை பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தடாபடலாம் பிரச்சனை. திருமணத்துக்கு பின்னால வரக்கூடிய வழக்கா இருக்கட்டும், இல்லைன்னா செலவுகளா இருக்கட்டும், இல்ல கடன் இருக்கட்டும், எல்லாம் அந்த குரு அந்த ஒரு நாள் சம்பவத்துக்கு பண்ண தொந்தரவா இருக்கும். அதனால நம்ம செய்யும் போது சனி கொடுக்கிறாருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நிரந்தரமானது, பதட்டம் இல்லாதது, பின் விளைவுகளை மோசமாக தராததுன்னு அர்த்தம். குரு என்ன செய்வார்னா சம்பவத்தன்னைக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருக்கும், பின் விளைவுகள் மோசமானதா இருக்கும் அப்படின்னு. இப்ப குருபலம் வந்தா தான் திருமணம் அப்படின்னா சனியுடைய அனுமதி இல்லாம ஒருத்தர் தொடவே முடியாது, அனுமதியே இல்லை. அப்ப காரக கிரகம் அல்லது காரக பாவம் அல்லது காரக பாவம் நட்சத்திராதிகள் இந்த 3 பேத்துல 2 பேரை சனி தொடர்பு கொண்டாதான் திருமணம். நம்ம சனியுடைய பெருமைகளை பெருசா சொல்லாததுனால யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. ஆனா குரு பலன், குருவுடைய பார்வையை நம்ம நிறைய பேசிட்டே இருக்கனால குருதான் திருமணத்தை பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. அந்த கல்யாணத்தை சந்தோஷமா ஊரறிய பண்ற ஒரே ஒரு நாள் சம்பவத்தை தான் குரு அதிகாரி ஆகிறார். அதனால இந்த 2 பேருமே ஒரு சுபகாரியத்தை செய்ய வல்லவர்கள். அந்த சுபகாரத்தை செய்யணும்னா அந்த சுபகாரம் நடத்தக்கூடிய பாவகத்துக்கு அதிகாரம் பெற்றிருக்க வேண்டும். அவங்க அந்த பாவத்துக்கு அதிகாரம் பெற்றிருந்தால் பத்தாது, தசாபுத்தி அந்தர்களா வரணுங்கிறது மாற்று கருத்தே கிடையாது.
போனவொடனே நல்ல சேர் சுத்தமா இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு பார்த்து உட்கார்ந்தா அது குரு தரக்கூடிய பலன். போனே ஓய்வு எடுத்தா போதும் அப்படியே உட்கார்ந்துட்டா சனி தரக்கூடிய பலன். ரெண்டுமே அந்த ஒரு ஓய்வுங்கிறது தான் எப்படி அனுபவிக்கணும்ன்றது அந்த வித்தியாசம். இந்த சனியினுடைய ஆதிக்கம் என்ன செய்யுதுன்னா, அதிக தெய்வ நம்பிக்கைகள் கொடுக்கறது இல்லை. ஒருத்தர் நம்புறது இல்லை. அதுல இருக்கிற பிரச்சனை. தெய்வம் கொடுத்துருச்சா, நான் வேலைக்கு போகணும், சாப்பிட முடியுமா, தர்க்கம் பேச வைக்கிறது. அது ஒரு வெறுமையை நோக்கி கூட்டிட்டு போகும். அதே குரு என்ன செய்யறா, ஒருத்தவங்க நம்பிக்கை வைக்க வை. எனக்கு அம்மா வேணும், அப்பா வேணும், குரு வேணும், தெய்வம் வேணும், நம்பிக்கை ஏற்படுத்து. அது நம்ம கட்டமைப்புக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப தேவையானதா இருக்கு. அதனால குரு நம்ம சுபகிரகம் சுபகிரகம் சொல்லிட்டே இருக்கு. ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு சொல்லக்கூடிய குருவுடைய பலன். அதனால இயற்கையில் குரு சுபர் அப்படின்னு சொல்லி. சனி அப்படி இல்லை. எனக்கு உனக்கு வேலை இல்லை, நீ ஒரு வேலையை கொடுத்தா கூலியை கொடு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கறேன்னு ஒரு பற்றை அறுக்கக்கூடியது. பற்றற்ற நிலைத்தது பாதி சாமியார். நீங்க பேர்ல கூட பழனிசாமி அவர் பாதி சாமி இருக்குன்னு அங்க சனி இருப்பார். ஆண்டிச்சாமி, சுப்புசாமி, குப்புசாமி, அன்னசாமி, அப்படி ஒரு பேர்லயே அது ஒரு பாதி சுலபத்தை கொண்டு வரும். குரு எப்படின்னா அப்படியே பட்டாடையா இருக்கும். அப்ப குரு எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், எல்லாரும் வேணும், எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம குருவை இயற்கை சுபர்ன்னு சொல்றோம். எனக்கு யாருமே வேண்டாம், நான் பார்த்து நான் பொழைச்சுக்கிறேன், அப்படியே தனிச்சா நிக்க முடியும்னு சொல்லக்கூடியது சனிய அசுபர்ன்னு சொல்றோம். அல்லது ஒரு தீமை தரக்கூடிய கிரகம் சொல்றோம். தனித்த சனி தரக்கூடிய துன்பத்தை விட தனது பகைகரத்துடன் சேர்ந்த சனி தரக்கூடிய துன்பம் தான் அதிகம். அப்படி சனி தன்னோட பகைகரத்துடன் சேர்ந்திருக்காரு அப்படின்னா, சனி பகையாக்குறதுக்கு முக்கியமான பகைகரம் முனையது தான். ராகு, கேது, செவ்வாய். பாதி பகையாக்குறது சூரியன். முழு பகைன்னு சொல்ல முடியாது. காரக ரீதியாக அது நன்மை செய்யுது. அப்ப கடுமையான பகையாக்குறதுக்காக சனி, ராகு, கேது, சனி வாயு கடுமையான பகையாக்குறது. அதனால அந்த சனிக்கு அவங்க ராகுவோ கேதுவோ செவ்வாய் தரக்கூடிய பலன்களை கூட சனி சேர்க்கையினால சனிதான் அந்த துன்பத்தை கொடுத்தாருன்னு அந்த படி சனி மேல விழுந்துருது. செவ்வாய் சனி சேர்ந்து 7ல இருக்கிறாங்க இல்ல 8ல இருக்கிறாங்கன்னா செவ்வாய் தோஷம் தான். ஆனா சனி கொடுக்கக்கூடிய ஆயுள் தோஷத்தையும் செவ்வாய் தான் பழியத்துக்கு. அப்ப செவ்வாய் பதிலுக்கு சனிக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துடுறாரு, ஆயுள் பயத்தை கொடுத்துடுறாரு. அப்படி தனித்த சனியை விட தனது பகையோரத்துடன் சேர்ந்த சனி அதிக தொந்தரவை தருதுங்கிறது இயல்பு. அதனால அது அதிகமான பாவின்னு சொல்லுது. அதே குரு என்ன செய்யறதுன்னா, தான் ஒரு பகைகரத்துடைய ஒரு பாவத்தை சேர்ந்திருந்தால் கூட பாவத்தன்மை குறைக்கிறதுனால நம்ம குருவை இயற்கை சுவன் மேலும் நம்ம கொண்டாடுறோம். அதான் அதோட விஷயம். ஒருத்தர் பார்த்தவனே உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு, ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அது குருவுடைய காரணம், குருவுடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்குன்னு தவறிட்ட. ஒருத்தர் பார்த்தோன்னே குறைச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு யதார்த்த வாழ்க்கை வந்துச்சுன்னா அது சனியுடைய காரணம். சந்தோஷத்தை கொடுக்குது, எதிர்கால நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னா குரு, நிகழ்கால நம்பிக்கை கொடுக்குறதுங்கிறது சனி. இந்த வித்தியாசம் வந்துச்சு. ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா சனி, அந்த தெய்வம் ஆசீர்வாதம் பண்ணி குழுன்னு வச்சிருக்கா அது குரு. இந்த ரெண்டு வித்தியாசம். இந்த ரெண்டுலயும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. குரு பார்த்த சனி, சனி பார்த்த குரு அப்படின்னு என்னோட ஆய்வுல என்னோட ஸ்டாண்டா நான் சொல்லுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு சனியை பார்க்கறதுன்னா ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த ஜாதகர் அடுத்த கட்டத்துக்கு பெரிய ஆளாக ஆரம்பிச்சிடும். சனி குருவை பார்த்தாருன்னா பேரம்பேத்தி பிறந்த பிறகு பெரிய ஆளாக. இது என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய ஆய்வு. அப்ப யாரை பார்க்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஒரு பெரிய சம்பவங்களை தருடைய இந்த கிரகங்களோட ஆண்டு பழங்களை சொல்லும்போது பயன்படுத்தி பாருங்க, சிறப்பா இருக்கும். அப்ப குரு பாக்குறாருன்னா அது ஒரு தலைமுறைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. சனி பாக்குறாருன்னா அவங்களுடைய இறுதி காலத்துல அடுத்த தலைமுறைக்கு வேணுங்கிற காசையும் கொடுத்துட்டு போகும். இதான் இந்த பலன் தரக்கூடிய விகிதங்களை சொல்றோம். அதனால ரெண்டுமே தெய்வங்களையும் பக்தி மார்க்கத்தையும் சொல்லுவோம். சனி தரக்கூடியது கர்ம மார்க்கம். நீங்க என்னென்ன விளைவுகள் செஞ்சீங்க, என்னென்ன வினை செஞ்சீங்க, அந்த வினையோட வினைப்பயன் என்னன்னு, உங்களோட கர்ம பயன் என்ன இருக்குன்னு சொல்லக்கூடியது இது. நீங்க இதெல்லாம் செஞ்சா உங்க கர்மா போகும்னு சொல்லக்கூடிய கர்மாவுடைய தீர்வு கர்ம அதிகாரி சனி. அதே அந்த கர்மாவை போகிறதுக்கு நான் இந்த பக்தியை மேற்கொண்டேன்னு சொல்றது குரு. நான் ஸ்ரீராம் ஜெயந்திட்டு இருக்கேன், அனுமனை பூஜிக்கிறேன், குருவுடைய ஆசீர்வாதத்துல குருவுடைய அனுக்கிரகத்துல இருக்கேன், ஒரு தெய்வத்தை சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது குரு. அந்த குரு சொல்லக்கூடியது பக்தி மார்க்கம், இது கர்ம மார்க்கம். சனி கேதுவோட சேரும்போது ஞான மார்க்கத்தை கொடுக்குது, கர்மமும் ஞானமும் சனி. அப்ப ரெண்டுமே ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கான மோட்சமா இருந்தா கூட சனி கர்மாவை விட்டு
கர்மாவை அழித்து விட்டு அடுத்தடுத்துக்கு வான்னு சொல்றது குரு. என்னை சரணடைந்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு ஒரு அற்புதமான எளிமையான வழியை காட்டுது. அதனால குரு எல்லா விதத்திலுமே இயற்கையான சுபராக இருக்கிறார் அப்படின்னு மீண்டும் நம்ம அறிவுறுத்தோம். இந்த பதிவுல 2 பேரும் வருடக்கிறவங்க ஒருத்தரையே நம்ம இயற்கை சுபராக கருதுகிறோம்ங்கிறது இந்த வாதங்கள்லாம் அது சிறப்பா இருக்கும். அப்போ ஒரு குழந்தைத்தனமா இருக்க வரைக்கும் சனி இருக்குது. நீங்க ஒரு மெச்சூர் குழந்தையானப்பட்டாங்க சனியோட ஆதிக்கம் ரொம்ப இருந்தா தான் பெரிய ஆள் ஆக முடியும். ஆயுள் பயணம் ஒண்ணு வரணும் அப்படின்னா சனி, அந்த ஆயுள் பயத்து மீண்டு வரணும்னா குரு. சோ பயப்பட வைக்கக்கூடியதெல்லாம் சனினா அந்த பயத்தை நீக்கக்கூடியதெல்லாம் குருவா இருக்கிறதுனால இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ரெண்டுமே மெடிக்கல் ரிசல்ட்ஸை வேற வேற விளைவுகளை தரும். நம்ம பொது நிகழ்ச்சிகள்ல இந்த குரு இயற்கை சூப்பர் அப்படிங்கறது மட்டும் கருதிக்கிறோம். சனி கடுமையான பழையவரையும் மனச்சுமைந்தாருனால அதை நம்ம ஒரு பாவியா கருதுறோம். ஆனா ஒரு பாவத்தை மட்டுமே செய்யறதில்ல, அளவோட வாழ்வதற்கு சிறப்பான வாழ்க்கையை தருகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். ஜிகாஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, யாராவது ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு எளிமையான பாடத்திட்டங்களை ஒரு வடிவமைத்து அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிற என்னுடைய கருத்து ஒரு வலிமையாகிட்டே வருது. அதை மெருகூட்டிக்கிட்டே வரும். அப்படி படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்பர் கொண்டு பதிவு செய்யலாம். ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க ஆரம்பிக்கிறது. படிக்க விருப்பங்களுக்கு படிச்சுக்கலாம். அது இல்லாம சிறப்பு வகுப்புகளாக நம்ம கல்வியும் தொழிலும் அப்படிங்கிற வகுப்பை வர 18ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்துக்கிறது. அதுல படிக்கணும்னு கீழே நம்பர் தொடர்ந்து பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு ஜோதிடங்கிறது ஒரு சிறந்த ஒரு மதிநுட்பம் வாய்ந்த ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டி எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமா வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நம்புறேன். அனைவருக்கும் எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாவதி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த பகுதியும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரம்மஞானத்தையும் வளர்த்தும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை.